எப்படி கேமிங் அப்ளிகேஷனை யூடியூப்பில் கனெக்ட் செய்வது அதை பற்றி, மேலும் லைவ் ஸ்ட்ரீம் செய்வது எப்படி. நாம் யூடியூப் அப்ளிகேஷனுக்குள் போக வேண்டும். கார்னரில் இருக்கின்ற யூடியூப்பில் உள்ள சேனல் ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் டைரெக்டாக உள்ளே போகும். அதில் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் சென்றால் கனெக்டட் என்ற ஆப்ஷன் வரும். அந்த கனெக்ட் ஆப்பை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்னென்ன கேமிங் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதில் உள்ள ஹெட்டிங் டைட்டில் நிற்கும். அதில் கனெக்டன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் யூஸ் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த இமெயில் ஐடியில் போய் கனெக்ட் பண்ணி வரோம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக நம்ம கேம் விளாடும்போது ஆன்லைனில் இருக்கோன்றத ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதுதான் இந்த கேமிங் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செய்கிறதுக்கு பிராண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும் இந்த அப்ளிகேஷனில். இதன் மூலமாக நிறையா விஷயங்களை ஆட் செய்து கொள்ளலாம். இது முதல் படியாக. முதல்ல நீங்கள் லைவ் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா தான் ஆட்டோமேட்டிக்காக லைவில் கனெக்ட் ஆகும். அதில் டர்னிங்க்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ அதை கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக என்ன கேம் விளாட போகிறீங்கன்னு கேட்கும். அந்த கேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவில் போய் உட்காந்துரும். அந்த லைவில் உட்காந்ததுக்கப்புறம் எல்லாருமே வியூஸ் பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு லைக்ஸ், சப்ஸ்கிரைப்ஸ், ஷேர்ஸ், அது போக கமெண்ட்ஸ் எல்லாமே லைவ்லேயே ஓடும். அது மூலியமாகவும் நீங்கள் சேனல் டெவலப் பண்ணிக்கலாம். இது நியூ ஃபீச்சர் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம சேனலில் என்னென்னலாம் நடக்குது, எப்படி எப்படிலாம் நடக்குது, என்னென்ன கேம்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எத்தனை பேர் லைவில் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணப்படுது. லைவ் ஸ்ட்ரீமில் மேஜரான குறைபாடு என்னென்னா நம்ம நெட்வொர்க்கை அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக காலி ஆயிரும். அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும்.